ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். மாடி தோட்டத்துல உங்களை நேர்ல சந்திச்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணமே இங்க அடிக்கிற அதிகப்படியான வெயில் தாங்க காரணம். 5:30 மணி ஆனாலும் கண்ணுல அப்படியே பயங்கரமா வெயில் அடிக்குது. இன்னும் கேட்டா 36 டிகிரி செல்சியஸ் தான் இப்போதைக்கு போகுது. இந்த 36 டிகிரி செல்சியஸ் தாங்க முடியல அப்படின்னா அக்னி நட்சத்திர வெயில் வரும் பாத்தீங்களா, 45 டிகிரி வரும். அதெல்லாம் எப்படி தாங்குறதுன்னா எனக்கு தெரியல. கண்டிப்பா ஏசி போட்டுதான் ஓட்டணும், இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கு புறதம் வீட்டுக்கு ஓடிட வேண்டியதான். இப்போ நம்ம தலைக்கு நேர கோயில் மணி அளவுக்கு நல்லா அழகா ஒரு பச்சை சுரக்காய் தொங்கிட்டு இருக்கு பாருங்க, பாட்டில் காட். 36 டிகிரி செல்சியஸ் தான். மத்தியானம் பார்த்தா, காலையில பார்த்தா லைட்டா இலெல்லாம் அப்படி கிடக்குது. ஆனா நம்ம தண்ணி ஊத்துறோம். சாயந்தரம் வந்தா அந்த இலெல்லாம் நல்லா தளதளன்னு ஆயிடுது. நீங்க சுரக்காவை கிட்ட காட்டுங்க, சூப்பரான சுரக்காய். நீங்க இந்த வெயில் காலத்துல தண்ணி ஊத்துறதோட சேர்த்து கட் பண்ணுவோமா, செம்மையா இருக்கு பாருங்க. இலைக்கு மேலையும் தண்ணி ஊத்தணும். இலைக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, அது மேலயும் பூவாளிய வச்சு தண்ணி ஊத்தணும். தேவையில்லாத பொல்யூஷனு, தூசி, ரோட்ல இருக்கிற மாசு எல்லாம் இந்த இலைகள் மேல படிஞ்சிருது. இயற்கை தோட்டம், இயற்கை காய்கறி அப்படின்னு நம்ம சொல்றோம். கடைசியில பார்த்தா நம்ம இயற்கை காய்கறியை நம்ம 4 தடவை கழுவி கழுவி சாப்பிடணும் போல இருக்கு. இந்த சுரக்காக்காக ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வாரமா பெருசாயிட்டு இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன் என் குடும்பத்துக்கு. இந்த சுரக்காவை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி நான் கிச்சன் சேனல்ல ஷேர் பண்றேன். இப்ப இந்த அறுவடையை இங்க வச்சுப்போம். உட்காரு நீ. அந்த சுரக்காய் அங்க உட்காந்துட்டு இருக்கு. இந்த முருங்கைக்கீரை நான் எப்போதுமே பூச்சி உழுவுது பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி கட் பண்ணிடுவேன். முருங்கைக்கீரையை உடைச்சு விடுறோம். உடைச்சு விட்டதும் புது புது இலைகள் வரும். புது புது இலைகள் வந்ததுமே என்ன பண்ணுது, பூச்சி எப்படியாவது வந்துடும். இப்ப இதுல இருக்கு பாருங்க, இதை காமிங்க பாத்தீங்களா. இப்ப இது பயன் இல்லை. சோ அந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான முருங்கைக்கீரையை பறிச்சு இதுல எல்லாம் வந்துருச்சு, நான் சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிருவேன். முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார் செய்யலாம், முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் பண்ணலாம், நெய் காய்ச்சும் போது முருங்கைக்கீரையை போடலாம். வேற என்னென்ன செய்யலாம்னு சொல்லுங்க, நம்ம பண்ணுவோம். வித்தியாசமான ரெசிபி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்போ இந்த மரத்தோட இந்த யாழ்ப்பாண முருங்கைன்னு ஒண்ணு இருக்கு, இது இருக்கு பாருங்க. இதுல இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா பெருசு பெருசா இருக்கும் இந்த கீரைகள். அதே மாதிரி சீக்கிரம் பூச்சி பிடிக்காது. இதை உடைச்சுப்போம். நான் ஒரு தடவை சாம்பார் தான் செய்யலான்னு இங்க இருந்து முருங்கைக்கீரையை ஊருக்கு கொண்டு போனாங்க. அங்க போய் கடையில தோரம்பருப்பு வாங்கினோம். தோரம்பருப்பு வாங்கி விசில் விட்டா 6 விசில் ஆனாலும் வேக மாட்டேங்குது, 7 விசில் ஆனாலும் வேக மாட்டேங்குது. கடைசியில கீரை ஏதோ சுமாரா நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இது பாருங்க, இப்ப செம்மையா இருக்கு இந்த யாழ்ப்பாண முருங்கை. ஊர்ல அந்த மண்ணுல சரியாவே முருங்கைக்கீரை வரமாட்டேங்குதுங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. கொஞ்சோண்டு செம்மண் கொட்டி விட்டா தலைவர் பிக்கப் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேங்க முருங்கைக்கீரை. இந்த வாரம் செமையான வெஜிடேரியன் ரெசிபி ஒண்ணு இந்த மாடித்தோட்ட காய்கறிகளை வச்சு செஞ்சு நான் கிச்சன் சேனல்ல ஷேர் பண்ற அவசியம். செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம்லாம் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பறிப்போம். இங்க பாருங்க, சூப்பரா கீரைகள். இந்த கீரையை நான் ஒரு தட்டுல வச்சிருவேன். நாள் இந்த இலெல்லாம் உதிர்ந்துரும். அடுத்த நாள் தண்ணியில போட்டா அந்த காம்பெல்லாம் கீழே ரெஸ்ட் ஆயிடும். அப்புறம் இலைய மட்டும் எடுத்து மேலாக்க நான் சமைப்பேன். இல்லைன்னா என் பொண்ணு தான் இந்த கீரையை உருவி கொடுக்கும். அப்படியே இங்க பார்த்தா இங்க ஒரு முருங்கைக்காய் இருக்கு பாருங்க. இத பறிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு மேல இது முத்துமா என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு குட்டை முருங்கைக்காய் ரகம். பறிக்கலாமா, பெருசா விடலாமான்னு எனக்கு தெரியல. சரி, கொஞ்சம் பெருசா விட்டோம். நம்ம இந்த கீரையை வச்சுப்போம். கீரைகளை நம்ம வச்சுட்டு அப்படியே கொத்தமல்லிகள் அறுவடை பண்ண போவோம் வாங்க. கொத்தமல்லிகள்லாம் என் கார்டன்ல வளர்ந்து வளர்ந்து அறுவடை பண்ணாம காஞ்சி போகுது. ஏதாவது ரெசிபிஸ் செஞ்சா கொத்தமல்லி போடாம முழுமையடைய மாட்டேங்குது. அதே மாதிரி கருவேப்பிள்ளைங்க, இந்த கருவேப்பிள்ளையோட அநியாயத்தை கேளுங்க. 1/4 கிலோவே 50 ரூபான்றாங்க கடையில. கருவேப்பிள்ளை எல்லாம் ஏன் இவ்வளவு விலையாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை வளர்க்க முடியறது இல்லையா, இல்ல அதிகப்படியான மருந்து போட்டா கருவேப்பிள்ளை வாடிடுதா? தோட்டத்துல சொல்றானா, விவசாயிங்க கொண்டு வராங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல. அதனாலதான் இங்க பாருங்க, இந்த மண்ணை தட்டுவோம். 36 டிகிரி செல்சியஸ்ல நிழல்ல வச்சிருக்கோம். இலெல்லாம் லைட்டா வாடி போயிருக்கு. அப்படியே வாங்க, இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். இங்க ஒரு இடத்துல வளர்ந்து தாங்க முடியல. பாவக்காய் கொடி இருக்குல்ல, இதுல வளர்ந்து தாங்க முடியாம இங்க பாருங்க
காஞ்சி வதங்கி போயிட்டு இதுல இன்னொன்னு வேற இருக்கு பாருங்க எப்படி தொங்குது. தண்ணிலாம் நிறையதான் ஊத்துறோம். ரொம்ப வெயில்ல வச்சா இந்த கொத்தமல்லி வந்து தாங்க மாட்டேங்குது. இனிமே என் தோட்டத்துல இல்ல, விதை போட்டிருக்கேன், முளைச்சிருக்கு. காஞ்சி போனதெல்லாம் எடுப்போம். பல்லாவரம் சந்தை போய் விதை வாங்கி முயற்சி பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா இந்த சம்மர் சீசன்ல இது பாருங்க தொங்கி போயிருக்கு. இது ஒரு சூப்பரான அறுவடை தான். அங்க கொத்தமல்லி இருக்கு, அதையும் எடுப்போம் வாங்க. பாருங்க ஷெட்டுக்கு கீழே நிழல்ல இருக்கா, அதை விட்டுறலாம், அது கொஞ்சம் பெருசாகட்டும். இது ஒரு இது இருக்கு பாருங்க, இதுவும் பெருசாகலாம்னு நினைக்கிறேன். இது விட்டுறலாம், இன்னொரு தடவை அறுவடை பண்ணி. இது பாருங்க, இது நான் போட்ட விதை, இது இப்ப வளர்ந்துட்டு இருக்கு, பெருசாக மாட்டேதுங்க, அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கு ஆட்டு வரல் மாதிரி. சரி, நம்ம கொத்தமல்லியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இன்னொரு தடவை அறுவடை பண்ணுவோம். பாருங்க அந்த கொத்தமல்லி எடுத்துட்டு வந்த தட்டை பத்தல, கருவேப்பிலை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இது ஊசி மிளகா. இந்த ஊசி மிளகாவை ஊருக்கு எடுத்துட்டு போனோம். இதோட அருமை தெரியாம கிட்ட வந்து காட்டுங்க. பிரியாணில எல்லாம் 15 போட்டுட்டோம். பார்த்தா காரம் அடிக்குது பாருங்க. காரம் பயங்கர காரம். இப்பெல்லாம் சட்னில 4 தான் போடுறோம். சில பேர் ஆள் ஒல்லியா இருப்பாங்க, ஆனா விவரமான ஆட்களா இருப்பாங்க. அந்த மாதிரி குண்டா இருக்கவங்கள நம்ம சொல்லுவோம்ல, பாவம் அப்புறம் நீ ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி ஒல்லியா இருக்க ஆட்கள் நல்லா விவரமா இருப்பாங்க. அதனால இந்த மிளகாவும் வந்து பயங்கர விவரமான மிளகா போல இருக்கு. நிறைய ஒரே தொட்டியில இதோட 4-5 தடவை அறுவடை. எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு எவ்வளவு வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. கீழே நான் அறுவடை பண்ணிட்டு போனது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். இந்த வீக்குக்கு எனக்கு சில காய்கறிகள்லாம் தேவைப்படுது, அதனால இதெல்லாம் நான் கட் பண்றேன், கொண்டு போய் வச்சுக்கலாம். ஒரு தொட்டிலேயே நம்மளுக்கு ஏகப்பட்ட மிளகாய் வந்து அறுவடைங்க. இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் வெயில்ல இலை சுருட்டல் நோய், அப்புறம் மஞ்சள் கலர் அஸ்வினி, கருப்பு கலர் அஸ்வினி, இதுதான் பெரிய டார்ச்சரா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம புளிச்ச மோர், அப்புறம் நேத்து கூட என் வீட்டுல வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து நிறைய தேங்காய் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், தேங்காய் வச்சு தேங்காய் பாயாசம் செஞ்சேன். அப்புறம் தேங்காவை வந்து என்னென்னவோ பண்ணி செஞ்சேன், ஆனாலும் காலி ஆகலாது. அதுக்கப்புறம் நான் ஒண்ணு அப்படியே வச்சிருந்தேன், பார்த்தா அது லைட்டா கெட்டு போச்சு. நான் நல்லா அதை அரைச்சி மிக்சர் ஜார்ல அதை எடுத்துட்டு வந்து மாடி தோட்ட பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொண்டு போய் கொட்டிட்டேன். கொட்டிட்டா அது என்ன ஆகும், 2 நாள்ல புளிக்கும். அந்த தேங்காய் பாலோட சேர்த்து வெயில்ல அது வந்து புளிக்கும். இப்போ அந்த தேங்காய் தண்ணி, அந்த தேங்காய் பால் தண்ணி, அதுதானே நம்ம வந்து ஊத்த போறோம். நம்மளுக்கு வந்து ஐடியா இருக்கும், கடைசியா வந்து நம்ம அந்த தேங்காய் பாலை வச்சிருக்கிறோம்ல ஃபெர்டிலைசரா, நம்ம வந்து மிளகாய் அறுவடை முடிச்சிட்டோம், எங்கெங்கெல்லாம் மிளகா இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊத்தணும். ஸோ தேங்காய் பால் புளிச்சது, தயிர் புளிச்சது, இந்த மாதிரிலாம் மண்ணுக்கு போறதுனால இந்த மிளகாலாம் வந்து சூப்பரான ஒரு அறுவடை. இதுல என்ன இருக்கு பாருங்க கீழெல்லாம், அதை நம்ம வந்து எடுப்போம். இங்க இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ணோம், நம்ம எடுத்துட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் இதுலயே வரும், குட்டி குட்டியா வருது பாத்தீங்களா, இது வந்து பெருசாகும். நான் இன்னைக்குதான் வாழைக்காய் புட்டு செஞ்சேன். அதுல பயந்துக்கிட்டு 4 மிளகாய் தான் போட்டேன், வேற காரமே கிடையாது. அதாவது சில்லி தூள் போடுறது, மிளகு தூள் போடுறது, இந்த மாதிரி காரமே கிடையாது, வெறும் இதுதான். அதுவும் சந்தையில எல்லாம் வந்து உருட்டை மிளகா இருக்கு பாத்தீங்களா, அந்த நாத்த கொடுத்துடுறாங்க. வளர்த்து கஷ்டப்பட்டு புளிச்ச மோரெல்லாம் போட்டு எடுத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பொண்ணு பாக்குறப்ப மறைச்சு பொண்ணை காமிச்சிடுவாங்க. கல்யாணம் பண்ண அப்புறம் பார்த்தா கருப்பா இருக்குமா பொண்ணு, அந்த கதை மாதிரி இருக்குது இந்த மிளகா வளர்க்குறது. சரி வாங்க போவோம், போய் உருட்டை மிளகான்னு ஒண்ணு இருக்கு, அதை அறுவடை பண்ணுவோம். சரிங்களா, சூப்பர் இல்ல, எவ்வளோ இவ்வளவுதானே இருந்தது, இதுல இருந்தது அந்த உருட்டை மிளகா. சரி, இதுல ஒரு முள்ளங்கி இருக்கு, அதை எடுங்க. இது எடுங்கன்னு பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த முள்ளங்கியோட பின்னாடி காய்கறி, முள்ளங்கி வந்து நான் எவ்வளவு வளர்த்துட்டு கிடக்கிறேன் பாருங்க. இது வந்து கிராஸ் வாய்வுன்னுவாங்க. இது வந்து இப்ப புடுங்கி எடுத்தா இவ்வளவு பெருசா இருக்கு. இன்னொன்னு கூட இருந்தது, இதுல ஒண்ணு இருந்துச்சு, வாங்க போவோம். இந்த முள்ளங்கி எல்லாம் பயப்படாதீங்க. வெயில் காலத்துல என்ன நடக்கும்னா இலையெல்லாம் தொங்கி போன மாதிரிதான் இருக்கும். இதுனா ஒல்லியா இருக்கு, ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி. எடுக்கலாமா வேணாமா, மேல வேற வந்திருக்கு. இது எதோடதுன்னே தெரியல. இங்க பேரு முள்ளங்கியை தனியா போட்டுருவோம், இது கொஞ்சம் பெருசாகட்டும். இஷ்டத்துக்கும் வந்து ஒரு மாதிரி ஏறாக்கூடமா இருக்குது இது. சரி வாங்க, இந்த முள்ளங்கி எடுத்துப்போம். உருட்டை மிளகா தான், இங்க பாருங்க கையில வேற பச்சை பூச்சி மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. கேமராமேனு உமன் எல்லாரும் மேலே எடுத்து போட்டுருவோமா, அதை விட்டுருங்க. இதோ வந்திருக்கு பாருங்க அந்த உருட்டை மிளகா. உருட்டை மிளகா காரம் குறைவு, 2வது இது வந்து அளவு பத்தாது. ஒரு சட்னில 4 போட்டா எப்படி பத்தோம், இதே நீட்டு மிளகானா நம்ம நிறைய போடலாம்ல. அதை பாருங்க,
அவங்க சும்மா வீட்டுல இருக்க விதை எடுத்து காஞ்ச மிளகாய் விதையை பூஞ்சி விட்டுருவாங்க போல இருக்கு. இது பாருங்க, இது ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இது ஒரு மாதிரி இருக்கு. சரி, நான் வந்து மாடி தோட்டத்துல எதையுமே வீணாக்க மாட்டேன். என்னடா இது உருட்டை மிளகா தானே, டபார்னு புடிங்கி போட்டுருவோம், நம்ம இன்னொரு தடவை பாத்துக்கலாம் அப்படின்லாம் நான் பண்ண மாட்டேன். அதையே ஏதாவது ஒரு ரெசிபில போட்டு நம்ம சமையலை முடிக்கலாமே அப்படின்னு. இதுக்கு கீழே முள்ளங்கி இருக்கு பாருங்க, இதுக்கு கீழேயும் முள்ளங்கி வச்சேன். நான் சும்மா ஊடு பயிர் மாதிரி வச்சேன். அதே மாதிரி இங்க முள்ளங்கி காட்டுங்க பாருங்க, 20 பத்தா வருது பாருங்க, பாருங்க மேலேயே. இதுல எல்லாம் நான் இப்போ வாட்டர் மெலன் வைக்க போறேன். வாட்டர் மெலன் எப்படி வைப்பேன்னா, இது பாருங்க, இதையும் எடுத்துடலாம். எஸ் மாதிரி இருக்கு, ரெண்டா இருக்கு பாருங்க. வாட்டர் மெலன் மாட்டுச்சாணம் போட்டு வைக்கலாம். இதோட சைஸ் இவ்வளவுதான். இது காலி ஆயிடுச்சு பாருங்க இந்த தொட்டி. இந்த வீட்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு மண்புழு உரம் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணலாம். இருந்தாலும் வாங்க, அப்படியே வாங்க, நம்ம அங்க போவோம். இந்த முள்ளங்கி இப்ப தயாராயிருக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் குண்டு மிளகா அறுவடை பண்ண வந்தேன். உள்ள பார்த்தா இவ்வளவு முள்ளங்கி. என்னோட ஒவ்வொரு அறுவடையும் கடைசியா பாத்தீங்கன்னா முள்ளங்கிகள் நிறைய இருக்கும். இது பாருங்க, வெயிலுக்கு முள்ளங்கி வந்து கேஸ்ன்னு நினைக்காதீங்க, ஈரக்காய்கறி. அங்கங்க தக்காளிகள் வந்து கிடக்கு சீசனுக்கு, அதை எடுப்போமா கருவேப்பிலை எடுப்போமா. அது பாருங்க, என் பையன் சொல்லுவாரு, தக்காளி ஏதாவது ரெசிபி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டு மம்மி இது மாடி தோட்ட தக்காளி கிடையாது தானே, என்ன சொல்ற, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா, இன்னும் 4 தான் கிடைச்சிருக்குது, நிறைய தக்காளி இருக்குங்க நம்ம தோட்டத்துல, வாங்க பாப்போம். தக்காளி முடிஞ்சு போச்சா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, மாடி தோட்ட தக்காளியில வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி புளிக்குமா, ஒரு இனிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை சாதா தக்காளியை சமைச்சா சல்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு, ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே மார்க்கெட்ல வாங்கிதான் சமைக்கிறாங்க. அவங்களாம் நான் சல்லுன்னு சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நான் கேட்பேன். விதையில இருந்து வளர்த்த கருவேப்பிள்ளை, இதுல இருந்து நம்ம தக்காளி வச்சுட்டு வேற வழி கிடையாது, உருவோமா கருவேப்பிள்ளைய. மேல உடச்சு விட்டு பண்ண சொல்லுவீங்க, அந்த மாதிரி இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப சின்னதா இருக்கு, உடச்சு விடவும் பயமா இருக்கு. வெறும் அந்த கீத்தா இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்கிறேன். இது ஆயிடும் போல இருக்கே, ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. நான் நிறைய எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன், ஒரு 1 வீக்குக்கு தேவையானது. இந்த பாருங்க, இதுல இருக்கு, கிட்ட காட்டுங்க. ஒரு தட்டு இருந்தா நல்லா இருக்கும். சில பேர் இப்படிதான் கீத்தா தான் அறுவடை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா செடி திருப்பி வளராத போகுதுன்னு பயம். மேல உடச்சு விட்டுட்டு அது காஞ்சி போச்சுன்னா தாளிப்புக்கு கூட கருவேப்பிலை இருக்க மாட்டேங்குது. வர வர பாருங்க, இந்த குட்டி செடியில இருந்து இவ்வளவு எடுத்தோமா, எங்கேயாவது விதை கிடைச்சா வாங்கிட்டு வந்து போட்டுட்டே இருக்கணுங்க, அது பாட்டுக்கு முளைச்சிட்டே இருக்கும். கீரை அறுவடை பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி விதை போடல, அந்த மாதிரி இதையும் அறுவடை பண்ணிட்டு திருப்பியும் விதை போட வேண்டியதோ. ஒரு 50 வருஷம் கழிச்சு கருவேப்பிள்ளைன்னு ஒரு கிராப்பே இருக்காது போல இருக்கு, அழிஞ்சிரும் போல அப்படின்னு எனக்கு தோணுது. இவங்க போடுற மருந்துகள்ல இது எல்லாம் அழிஞ்சிரும் போல இருக்கு. கருவேப்பிள்ளை விதையில இருந்து வளர்த்தது. இது பல்லாவரம் சந்தையில வாங்கினது. இதுல பூச்சிகள்லாம் எதுவும் தொல்லை இல்ல, வளர்றதுக்கு கஷ்டப்படுது. நான் வளர மாட்டேன், நான் உயரமாக மாட்டேன், நான் வளர மாட்டேன்னு. இது பாருங்க, மாவு பூச்சி எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஒரு பழைய செடி, இது ரொம்ப பழசு. இதுல வந்து மாவு பூச்சி வருது. ஸோ இதை வந்து நம்ம இலைகளை அறுவடை பண்ணுவோம். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் நான். இதோட விட்டா அங்க ஒரு செடி இருக்கு, அதுல போய் தான் எடுக்கணும். இதையும் வைப்போம். இந்த கருவேப்பிள்ளை போதும் தாளிக்கிறதுக்கு. மாடி தோட்டத்துல நம்மளுக்கு அறுவடை தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் சம்மருக்கு ஏத்த அறுவடை நிறைய கிடைக்குது. இப்ப இங்க இருந்து நம்ம என்னென்ன அறுவடை பண்ணணும்னு பாக்கலாமா. இங்க பாருங்க, முள்ளங்கி. இதை வச்சு சூப்பரா ஒரு கார குழம்பு இது வரைக்கும் நான் செய்யலைங்க. முள்ளங்கியை வச்சு நான் முயற்சி பண்ணலான்னு பாக்குறேன். இது பார்ப்போம். இது வந்து அளவான தக்காளிகள், இது கருவேப்பிள்ளை நிறைய கிடைச்சிருக்கு. 1/4 கிலோ கருவேப்பிள்ளை 50 ரூபாயா. விதையில இருந்து நிறைய வளர்க்க ஆரம்பிங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 1 கிலோ அமெரிக்கால விற்கிற மாதிரி 1000 ரூபான்னு சொல்லுவாங்க 1 கிலோ கருவேப்பிலை. அப்புறமா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால நம்ம சீசனுக்கு நல்லா வளர்ற இந்த சம்மர் சீசன்ல கருவேப்பிலை வந்து வளர்த்துருங்க. இது நிறைய மிளகாய், இது வந்து கொத்தமல்லிகள்,
நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். நிறைய முருங்கைக்கீரை, இவ்வளவு பெரிய சுரக்காய். நீங்களும் மாடி தோட்டம் போடுங்க. இதுக்கு காலங்கள், சீசன் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. மாடி தோட்டத்துக்கு வந்தா காய்கறிகள், பழங்கள் நிறைய அறுவடை நீங்க அள்ளிட்டு போலாம். நிறைய பேர் புதுசா சேனல்ஸ் நான் பாக்குறேன், நிறைய பழங்கள், பிளம்ஸ் இதெல்லாம் அறுவடை பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன மறந்துடாதீங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாய்.